ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னன்னு அப்புறமா சொல்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே உடனே மிஸ் ஆகும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நாங்கள் ஆக்சுவலாக எங்கே போகிறோம்னா அக்கா வீட்டுக்கு போகிறோம். அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அவங்களோட தோப்புக்கு போகிறோம். இந்த தோப்பு வீடியோ நான் ரொம்ப நாளாக போடணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் லாஸ்ட் டைம் போயிருக்கும்போதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலை. ஸோ இப்போ தான் டைம் கிடச்சிருக்குது. இந்த தோப்பு நாகர்கோயிலேருந்து ரொம்பவே உள்ள, அதாவது கிராமத்தில் தான் இருக்குது. இந்த தோப்புக்கு போகிற வழியில் ஆன் த வேல ஒரு காலேஜ் இருக்குது. இந்த காலேஜ் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. மூக்குத்தி அம்மன் சொல்கிற மூவியில் நயன்தாரா இந்த பாலத்துக்கு மேலே தான் உட்காந்துருப்பாங்க. நான் என்னோட அம்மா அப்பா அண்ணா அண்ணி எல்லாரும் அண்ணாவோட காரில் தோப்புக்கு போயிட்டுருக்கோம். இப்போ அக்காவோட தோப்புக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அக்கானா என்னோட கூட பிறந்த அக்கா இல்லை, சித்தி பொண்ணு. இந்த தோப்பில் நாங்கள் இன்றைக்கி ஒரு 9 ஃபேமிலிஸ் மிங்கிள் ஆகிறோம். எல்லாரும் அவங்கவுங்க வெஹிக்கிளில் வந்துட்டுருக்குறாங்க. சிலவங்க ரீச் ஆகிட்டாங்க, சிலவங்க பின்னாடி அந்த வேலை இருக்காங்க. அக்காவோட இந்த தோப்பில் அழகான ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ எவ்ரி இயர் ரிலேஷன்ஸ் எல்லோரும் காலையிலேயே இங்கே வந்து ஸ்விம்மிங் பூலில் நல்லா குளித்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு சமைச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு தான் இங்கேருந்து கிளம்புவோம். ஏன்னா 6 மணிக்கு மேலே சீக்கிரமாக இருட்டிடும். ஸோ நைட்டு ஸ்டே பண்ண முடியாது. இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் சைட்லேருந்து அவங்க அண்ணா ஃபேமிலி அப்புறம் அவங்க மாமா பசங்க ஃபேமிலிஸ் வராங்க. மார்னிங் ரிலேஷன்ஸோட மேரேஜ் ஒன்று இருந்ததுனால இன்றைக்கி ஈவினிங் தான் தோப்புக்கு பிளான் பண்ணியிருந்தோம். இல்லை சீட்டாப்பழத்தை சொல்கிறேன். அக்காவோட இந்த தோப்பில் தென்னை மரம், பனை மரம், மாமரம், அப்புறம் சீமச்சக்க மரம் எல்லாமே இருக்குது. இந்த மரம் பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் ஆப்பிள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டைப்பு. ஆனால் இது கஸ்டர்ட் ஆப்பிள் கிடையாது, இதை முள் சீத்தாப்பழம்னு சொல்கிறாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் சொன்ன அழகான ஸ்விம்மிங் பூல். தண்ணியை பார்த்தா யாருக்கு தான் ஆசை வராது. தண்ணியை பார்த்தோடனே கிட்ஸும் ஜென்ஸும் தண்ணியில் சாடியாச்சு. ஈவினிங் ஆனதுனால கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரமாக இருட்டிடும். எல்லாரும் தண்ணியில் செமையாக ஜாலியாக ஆட்டம் போட்டாச்சு. இதுக்குள்ளே போட்டு இதை கட்டு, இதில் கட்டு, டான்ஸ் பண்ணாத வாங்க, இதில் கட்டுடா. தோட்டத்துக்குள்ளாலே ஒரு ரூம் கட்டியிருக்காங்க. ஸோ அங்கே டீ போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. கூடவே முறுக்கு வடையெல்லாம் சாப்பிட்டாச்சு. வீடியோவில் அது மிஸ் ஆகிடுச்சு. ஈவினிங் போனதுனால சீக்கிரமாகவே இருட்டுட்டு. ஸோ கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் கரையேறிட்டோம். அதுக்கப்புறமா இது தோப்பில் பறித்த மாங்காய். பறித்த மாங்காவை ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே வெட்டி உப்பு மிளகும் போட்டு சாப்பிட்டாச்சு. என்ன அங்க மட்டும் பக்கத்துல சொல்லுங்க, இங்க பாருங்க நேருக்கு நேர். ஆனா மட்டும் அப்புறம் நைட்டு டின்னருக்கும் இட்லி சட்னி சாம்பார் அவங்களே வெளியில் ஆர்டர் பண்ணிட்டாங்க. நான் டீ போட்டாங்கன்னு சொன்னாலும் அது இந்த ரூம் தான். இங்கே கேஸ் ஸ்டவ் எல்லாமே இருக்குது. ஸோ நைட்டு டின்னருக்கும் சுட சுட சுக்கு காப்பி போட்டுட்டாங்க. ஐ சொல்லுங்க, ஐ சொல்லுங்க, ஐ சொல்லுங்க. இங்கே லைட்டு ஃப்ளாஷ் அடிக்குது. ஏன்னா நீங்கள் போது இப்போ டின்னர் முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு. ரூமில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணதுனால கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஆ வரேன்ப்பா. நம்ம முன்னாடி சேஃபா, நம்ம நடுவில் சேஃபாக போகிறோம். ஆமாம். ஃபஸ்ட்டு வரும்போது எப்படி வந்தோமோ அதே மாதிரி ரிட்டர்ன்லேயே எல்லோரும் வந்த மாதிரி அவங்கவுங்க காரில் தான் அக்கா வீட்டுக்கு திரும்ப போனோம். இந்த பழம் என்னதுன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு தோப்புக்கு போனால உங்கள்கிட்ட காட்டினில்ல, அந்த ஃப்ரூட்டு தான் இது. இதை முள் சீத்தாப்பழம் சொல்கிறாங்க. இது பழுத்த பிறகு தான் சாப்பிட முடியும். இப்போ பழுக்கலை. ஸோ அக்கா கொடுத்து விட்டாங்க, வீட்டில் போய் பழுத்ததுக்கப்புறமா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. அப்புறமா தோப்பில் பகலில் நிறைய மயில் வருவதாகவும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து மயில் இறகும் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. நான் மும்பையில் மேரேஜ் ஆகி வந்த புதுசில் இந்த மயில் இறகுலாம் காசு கொடுத்து வாங்கினேன். ஸோ இப்போ அக்கா வீட்டிலேருந்து ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக என் பெரிய பையன் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிறான், நாளைக்கு போகிறான். ஸோ அந்த வீடியோவை நான் கூட்டிச்சுக்கிறேன், அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது கிளாரிட்டி மட்டும் ஒரு மாதிரியான்னு தெரியல. அதான் கேட்குறேன். ஃப்ளாஷ் போட்டனால தான் இருக்குல்ல. பண்ணுறேன் என்னெல்லாம் குத்த வச்சு இறுதி வச்சிருக்கோம். கும்பல் தலைவன் என்ன போட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அக்கா வீட்டு தோப்பில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அவரவர் வீட்டுக்கு எல்லோரும் கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.